ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அனனியா கிட்ட நீ போய் பவுல் சவுல் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏன் ஆண்டவர்? அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்பா அப்படின்னாரு. அவன் இப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்த்து நீ போய் கை, அவன் எதிர்பார்க்கிறான், அவன் நம்புறான். நீ போ, நான் எதிர்பார்த்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 39 சொல்றார், நீரே என் நம்பிக்கை. அப்ப நான் டெய்லி ஜெபிக்கிறேன்னா நான் யாரை எதிர்பார்த்திருக்கிறேன்? கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நான் ஜெபிக்கலைன்னா அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இவன் கர்த்தரிடத்தில் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது, இருதயத்தை ஊற்றுவது, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது. இன்னொரு காரியம், தேவனை சார்ந்திருப்பது. கடல்ல பேதுரு இறங்கி நடந்தாச்சு. கொஞ்சம் உள்ள போனதும் ஆண்டவரேன்னு கத்தினான். இயேசு அவன் கையை பிடிச்சார். அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறான்னா அவர் கையை பிடிச்சுதான். நான் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு எத்தனை உறவுகள். சில சொல்லுவாங்க, வீட்டில் ஃபுல்லா சொந்தக்காரங்க வந்தனால எனக்கு என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. அப்படி இல்லைங்க. ஒரு கால் நடக்க முடியாத ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு கண்டிப்பா தேவை. ஆமாவா இல்லையா? இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை கண்டிப்பா தேவை. அவன் எத்தனை வசதி, எத்தனை வாய்ப்பு வந்தாலும் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா. ஒரு கண்ணு தெரியாதவங்களை ஒரு கண்ணு தெரிஞ்சவங்க நடத்தி கொண்டு போவாங்க. ஆமென். ஒரு முடவனை 4 பேர் கட்டில தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தா அவங்களுக்கு இன்னொருத்தங்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை டெய்லி ஜெபிக்கிறான்னா என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் குறை உள்ளவன், நீங்க இல்லைன்னா நான் முடவன், நீங்க இல்லைன்னா நான் குருடன், நீங்க இல்லைன்னா. என்னைக்கு அவர் இல்லைன்னா நான் ஊனன், நான் பலவீனன் அப்படின்னு ஒருத்தன் உணர்றான். டெய்லி ஜெபம் பண்ணுவான். டெய்லி நீங்க இல்லைன்னா. அதனாலதான் தாவீது சொல்றார், என் உட்காருதல் நீர் அறிந்திருக்கிறேன், என் எழுந்திருத்தல், நாம் நினைக்கிறது, நாம் படுக்கிறது. அப்ப இது சொல்லும் போது இன்னொரு காரியம் அதுல அழகா தாவீது வெளிப்படுத்துறதை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, நான் படுக்கிறது, எழும்புறது, உட்கார்றது எல்லாத்துக்கும் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. சில பலவீனத்தோடு இருக்கிறவங்களை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு துணை தேவை. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய துணை தினமும் தேவை. எனக்கு அவர் துணை வேண்டும் என்பதை நான் எப்படி காண்பிக்கிறேன் என்றால் என் பிரேயர் லைஃப் மூலமா காட்டுறேன். எனக்கு நான் ஜெபிக்கிறேன், நான் டெய்லி என்னப்பா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமாப்பா அவர் தேவை. ஆமென். ஜெபத்தின் மேன்மை. நேரம் அதிகம் போகிறதுனால ஒருவனுடைய ஜெபம் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. ஆனா கேளுங்கள், ஜெபம் தேவனுடைய மனதை மாற்றும். லூக்கா 11வது அதிகாரம் 5 முதல் ஜெபத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமை அவர்களுக்கு சொல்லுவார். ஒரு சிநேகிதன் பாதிராத்திரியிலே தன் சிநேகிதன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, என் சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பாக வைக்கிறதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, 3 அப்பங்கள் எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 7வது வசனம்.
வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு பண்ணாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். I cannot rise and give thee. அவ்வளவுதான். இப்போ தர மனசு இல்லை. உடனே அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் ஜெபத்தை விடல, அவன் தட்டிட்டே இருக்கிறான். அப்போ இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு உள்ள இருந்து நினைச்சவரு இப்போ மனசு மாறுது. என்ன மாறுது அப்படின்னா, கொடுத்துடலாம். இந்த உவமையை சொல்லிட்டு உடனே கர்த்தர் சொல்லுகிறார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி கேட்கிறத நிறுத்திராத, உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனமா கேளுங்க. சில காரியங்கள், சில சொல்லுவாங்க, ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் என் புருஷனை பத்தி ஆண்டவர் காட்டிட்டாங்க, என் மனைவியை பத்தி காட்டிட்டாங்க, என் பிள்ளைய பத்தி காட்டிட்டாங்க, ரொம்ப 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 ஆபத்துல மாற்றுறது மாதிரி, அப்படி மாற்ற மாதிரி, இப்படியெல்லாம் வரும்போது பதறதுக்கு இல்ல, நீங்க ஜெபம் பண்றதுக்கு. நீங்க ஜெபம் பண்ணா அந்த ஆபத்து மாறும். எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம், லாக்டவுன் டைம்ல நம்முடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். அவங்க மறித்து அவங்க கல்லறை கட்டி அதுக்கு முன்னாடி நிற்கிறது மாதிரி ஒரு ட்ரீம் ஒன்று பார்த்து காலையில், ஆண்டவரே அவ்வளோதானாப்போ, ஏன்னா மறித்தாங்க அல்லது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இது மறித்து அடக்கம் பண்ணி கல்லறை கட்டி கல்லறைக்கு வெள்ளையும் அடிச்சு அப்படி ஒரு ட்ரீம். அப்போ இது என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இதுக்கு ஜெபம் பண்ண அப்படி சொல்லி காலையில் எழும்பி ரொம்ப பதட்டத்தோடு எழும்பி இருக்கும்போது ஆண்டவர் இடைப்படுறார். இப்படி ஒரு சம்பவம் இப்பொழுது நான் குறிக்கவில்லை, ஆனால் சத்துரு போராடுறான், நீ ஜெபம் பண்ண அப்படின்னு, ஜெபம் பண்ண மாற அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க கிருபையினால ஜீவனோடு இருக்கிறாங்க. சில காரியத்தை மாற பண்ணும். சில அந்த தண்டனையின் மேகம் வீட்டுக்கு மேல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் அந்த மேகத்தை மாற்றும். எங்க தேவனையே ஜெபம் மனம் மாற பண்ணுதுன்னா, மோசே கிட்ட சொல்ல, கீழே ஜனங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து பயங்கரமா கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஆராதிக்கும் போது மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், என்னை விடு மோசே, நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? அவர் வாயிலிருந்து என்ன வராது? பொய் சும்மா கூட வராது. நம்ம பொய்ய சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? சும்மா சொன்னேன் கேட்டா பரிசுத்தவான்கள், அதனால நாங்க சொல்றது பரிசுத்த பொய். ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம்? சும்மா சொன்னேன். ஆண்டவர் சும்மா கூட சொல்ல மாட்டார். அப்படி பட்டு போன்னு சொன்னா அது அடுத்த நாள் பார்த்தா எப்படி இருக்கும்? பட்டுதான் இருக்கும். ஆமே, அவர் சும்மா எல்லாம் சொல்லவே மாட்டார். பரலோகத்தின் திறவுகோல என்னப்பா நீ வச்சுக்கோன்னு சொன்னா அது வச்சுக்கோ. அவன் தான், பேதுரு தான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். தேவன் சும்மா சொல்லவே மாட்டார். அப்ப மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என்னை விடு மோசே, இவர்களை அழித்து போட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உடனே மோசே கெஞ்சிறாரு. கெஞ்சும் போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 32:14, அப்பொழுது இந்த வார்த்தையை கவனிக்கணும், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த. அப்போ ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் ஒன்று நினைச்சிட்டார்னா அது செஞ்சிருவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த, அப்ப என்ன நினைச்சிட்டார்? இந்த ஜனத்தை என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இதுக்கு காரணமா இருந்தது என்ன? அவருடைய ஜெபம். பிரேயர் விட்டுறவே கூடாது. யாக்கோபிட்ட கர்த்தர் சொல்றார், யாபோக்காட்டின் கரையில் வைத்து என்னை விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். இப்போ இங்க யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது தேவ சித்தம்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்ன விடு, நான் போறேன். யாக்கோபு பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என்ன சொல்றான்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? யாக்கோபை தட்டி போட்டுட்டு, பூச்சி தானே, செவியை பிடிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு போக முடியுமா? முடியாதா? ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்றது போல வேற யாரும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்றதுனால உங்க வீட்டில் ரொம்ப கனவீனப்படுத்தப்படுறீங்களா? இந்த செய்தியை கேளுங்க. உங்க வீட்டில் கர்த்தர் உங்களை தான் மிகவும் கனப்படுத்துகிறார். யாபேஸ் சகோதரர்களை பார்க்கல எப்படிப்பட்டவனா இருந்தானா? கனமுள்ளவன். ஏன்னா அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். தேவனை மனம் மாறப்படும். சில வார்த்தை ஆண்டவர் காட்டுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு. எதுக்கு அப்படி காட்டுறாரு அப்படின்னா, நம்ம அதை வச்சு ஜெபம் பண்றதுக்கு. நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் யாராவது வழி மாறி ட்ராக் மாறி எல்லாம் போனது போல ஒரு நிலை போகும்போது, இந்த இடத்துல மோசே மாதிரி ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய மனசை மாற்ற வைக்கிற அளவுக்கு இந்த ஜெபத்துக்கு மேன்மை இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் எழுதி, அவ்வளவுதான். அதாவது சொல்லுவாங்க, அது உன் தலையெழுத்துப்பா, அவன் அப்படிதான் கஷ்டப்படணும். ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அவர் தான் நமக்கு சாபமாயிட்டார்ல. போடு தேவ சமூகத்தில் முழங்கால ஆண்டவர்கிட்ட கேளு, விடாத கேளு.